வீடே மணக்கிற மாதிரி கருவேப்பிலை குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். அது பொன்னிறமாக கொஞ்சம் வரட்டும். அது கலரிட்டு அதுக்கப்புறம் வந்து நெருக்கின வெங்காயம் வச்சிட்ருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அது சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சு மட்டும் செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இந்த வத்த குழம்பு செய்கிறலாங்க அந்த மாதிரி. தக்காளி வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு மாதிரி கருவேப்பிலை குழம்பு இதுவும் அந்த மாதிரி ஃப்ளேவரில் நல்லா தான் இருக்கும். நான் நறுக்கின வெங்காயம் பெருசு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்குங்க. ஒரு 20, 25 ஓகே. அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வதங்கட்டும். கருவேப்பிலை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் வந்து தக்காளி வந்து பழுத்த தக்காளி ஒரு 2 வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். இது 3 டிப்ஸ் சொல்கிறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப் வந்து என்னன்னா, தக்காளியை வந்து அரைச்சிட்டு சேர்த்தா அது ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். ஓகேங்களா? ஃபஸ்ட் டிப்பு பழுத்த தக்காளினா நல்லாயிருக்கும். அதை நல்லா தண்ணி விடாமல் கிளறி விடணும். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க, 1/4 ஸ்பூன். ஓகே. நான் கருவேப்பிலையே நல்லா அலசி காய வச்சு துணியில் அது வாணலில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது என்கிட்ட, நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இது 2வது டிப்ஸ்னால், இந்த கருவேப்பிலையை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கு கெட்டு போகாது. இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் இப்போ இல்லாத டைம்லேயும் கருவேப்பிலை குழம்பு வச்சுக்கலாம். சமையல் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். இந்த கருவேப்பிலை பொடி வந்து அவ்வளோ உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து எல்லா டைமுமே கருவேப்பிலை செஞ்சுக்கலாம். எந்த டைம் வேணாலும் டக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா வெங்காயம் தக்காளி அரிஞ்சால் வேலை முடிஞ்சிடுது. கடகடன்னு நம்ம குழம்பு வச்சுட்டு போயிடலாம். அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. இது எல்லாத்தையும் போட்டு 2 வாட்டி கிளறிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டிப் வந்து நான் சொல்லியிருக்கேன், தக்காளியை அரைச்சி சேர்க்கணும். செகண்ட் டிப் வந்து கருவேப்பிலை முழுசாக போடாமல் அதை நல்லா அலசிட்டு காய வச்சு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் டிப்பு. தேர்ட் டிப் என்னன்னா, இந்த தண்ணி ஊற்றுறலாங்க, சில பேர் வந்து இந்த அந்த மிளகாத்தூள் வாசனை வருதுன்னுவாங்க சாப்பிட சொல்ல. அது என்ன ரீசன் கேட்டால், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருவோம். அப்புறம் அந்த காய் வேகலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வரும், மிளகாத்தூள் ஸ்மெல்லு. நம்ம எப்பவுமே ஒரு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றுறோன்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அது நல்லா கொதித்து சுண்டி அந்த காரக்குழம்பு பதத்துக்கு வந்தோடனே அது கரெக்டாக இருக்கும். ஒரே வாட்டி தான் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக சுண்டிட்டு அந்த பக்குவத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சிட்டுங்க. இது 4த் டிப் வந்து என்னான்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் பாருங்கள். இந்த வெல்லம், இது வந்து மெயினாக வெல்லம் சொல்லலாம். ஏன் கேட்டேன்னா, வெல்லம் வந்து இப்போ ஒரு ஸ்வீட் செய்கிறேன்னா அதில் உப்பு சேர்க்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தான் அந்த ஸ்வீட்டை தூக்கும். அந்த மாதிரி குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுல ஒரு கட்டி வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு குட்டி சைஸு புளி வந்து இந்த பக்கம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அது வெந்துச்சுன்ற அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயெல்லாம் வெந்துச்சுன்னு. ஆல்ரெடி பூண்டுலாம் நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். இது லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இந்த கருவேப்பிலை தெரிஞ்சுங்களா குட்டி குட்டியாக? பசங்க இதை வந்து எடுத்தே போட முடியாது கருவேப்பிலை. நம்ம என்ன பண்ணுறோம், உருகி அந்த கருவேப்பிலை அப்படியே போட்டு வறுக்கிறோம். அதை என்ன பண்ணுறாங்க, அழகாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுறாங்க. அந்த சத்து அதில் போகல, கீழே தான் போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு அரைச்சி சேர்க்க சொல்ல அவங்க அதுலேருந்து எடுக்க முடியாது. அந்த சத்து எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும்.
புளி இதில் சேர்த்துருக்கோம் நம்ம. அது எல்லாம் கொதிச்சு வரட்டும். இந்த நல்லெண்ணெயிலேருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லெண்ணெயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், குளிர்ச்சி தான். இது ஒரு பக்கம் கொதிச்சு வரட்டும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம பார்த்துடலாமா? இது வந்து செரிமானத்துக்கு வந்து சரி செய்யுது. வயிறு பிரச்சனை, அஜீரணம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இது வந்து சரி செய்யும். ரத்த சர்க்கரை நோயை வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதான் அதிகமாக இல்லாமல் குறைவாகவே வச்சுருக்கு. அதுக்கப்புறமா முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே நம்ம தெரியும். கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவோம். அப்புறம் இரும்பு சத்து இதில் இருக்குது. அதனால அனிமியா அப்படின்ற இது வந்து வராது. அதான் ரத்த சோகை வராதுன்றாங்க. ஆன்டி ஆக்சிஜன் வந்து நிறைய இருக்குது. அதனால வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லதுன்றாங்க. கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குன்றாங்க. தினமும் கருவேப்பிலையை வந்து ஒரு 5 கருவேப்பிலையிலேருந்து 10 கருவேப்பிலையை நம்ம வெறுமனே மென்னும் சாப்பிடலாம். இல்லை எனக்கு அப்படி பிடிக்காது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சமைக்கிறதுல நம்ம வறுத்து சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி சாப்பிடலாம். எடுத்து போட்டுறீங்கன்னா அந்த பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா, இப்போ சாம்பாரில், சட்னியில் அப்படி கலந்துட்டிங்கன்னா அப்படியும் சாப்பிட்லாம். நான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுலங்க கட்டியா, அதுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டே பார்க்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை குழம்ப ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி மாரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, எல்லா டைமும் நம்ம கையில் ரெடியாக இருக்குது கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை குழம்பு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கடகடன்னு. அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோதாங்க. அது கொதிச்சு இந்த பக்கம் சுண்டுறதுக்கு. நம்ம ரெடி பண்ணி இந்த பவுட்ரு வச்சிட்டேன்னா, சுட சுட நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. அந்த வெல்லம் போட்டதுனால பேலன்ஸ்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து கருவேப்பிலையான்னு கூட கேட்பாங்க. அதில் எங்கே இருக்குது கருவேப்பிலையே காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? கருவேப்பிலை குழம்பு எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட்டு என்ன குழம்பு போடலான்ட்டு நீங்கள் ரெசிபியை கண்டிப்பாக சொல்லுங்கள் என்கிட்ட. நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்.